ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி போற்றி, சிம்ம வாகினியே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். சக்தி வராகியின் பிள்ளைகளுக்கு இந்த வராகி தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இருக்கிறார். இதை நீ அறியவில்லை, ஆனால் உன் அம்மா நான் அதை கண்டு கொண்டேன். எப்பொழுதும் உன் பின்னால் ஒருவர் நடந்து கொண்டு வருவதை உன் அம்மா நான் கண்டுகொண்ட பிறகுதான் அவர் யார் என்பதையும் அவரால் உனக்கு எத்தனை ஆபத்து இருக்கிறது என்பதையும் தெரிவிப்பதற்காக இப்பொழுது வந்திருக்கின்றேன். என் தங்கமே, நீ எல்லாவற்றையும் கேட்பதற்கு முன்பாக ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்துகொள். உன் பின்னால் வருவது யாராக இருந்தாலும் அவரிடம் இருந்து இந்த தாயானவள் உன்னை காத்து நிற்பாள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, அவர்களின் உருவத்தை நான் கண்ட பிறகுதான் அவர் யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். என் பிள்ளையே, உன்னுடைய கண்களால் காண முடியாத ஒரு உருவம்தான் உன்னை பின்தொடர்ந்து தினமும் வந்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, அது யார் என்று நான் உனக்கு சொல்கின்றேன். அவர் உன் பின்னாடி வருவதனால் உனக்கு ஆபத்தா அல்லது உனக்கு நல்ல விஷயம் செய்வதற்கு வருகின்றார்களா என்பதையும் நான் சொல்லி முடிக்கும் வேளையில் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஆபத்தாக இருந்தாலும் காத்திடுவது என்னுடைய பொறுப்பு என்பதையும் நீ நினைவில் வைத்துக் கொண்டு கேட்டால் நிச்சயமாக என் குழந்தைக்கு அம்மா என்ன சொல்ல வருகிறேன், யாரை பற்றி சொல்ல வருகிறேன் என்பதை நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, பொதுவாகவே நீ எப்பொழுதுமே சென்று கொண்டிருக்கின்ற பாதையில் நீ என்ன செய்கிறாய், ஏது செய்கிறாய் என்பதை கவனிப்பதற்காக நல்ல சக்தியும் உன் பின்னால் வரும், தீய சக்தியும் உன் பின்னால் வரும். நல்ல சக்தி உன் பின்னால் வந்தால் அவை உன்னை நல்ல பாதைக்கு அழைத்து செல்லும். தீய சக்தி உன் பின்னால் வந்தால் அவை உன்னை கெட்ட பாதையில் தள்ளிவிடும். என் தங்கமே, செய்கின்ற செயல் எப்பொழுதுமே தெளிவாக இருக்க வேண்டும். நீ நல்லதை செய்து நல்லபடியாக இருந்தால் நல்ல சக்தி துணை நின்று கொண்டே இருக்கும். சிறிதளவு தவறை செய்தால் கூட நல்ல சக்தி உன்னை விட்டு விலகி தீய சக்தி உன் அருகிலேயே வந்து நிற்கும். அது மட்டும் அல்லாமல் உனக்கு இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அவர்கள் மேலும் மேலும் பெருக்கிக் கொண்டே செல்வார்கள். அதனால் என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நல்ல செயல்களை மட்டுமே செய்ய வேண்டும். நீ மற்றவர்கள் மத்தியில் நல்ல பெயரை எடுக்காவிட்டாலும் உன் பின்னால் கெட்ட சக்தியை நீ வரவழைத்து விடாதே. எப்பொழுதும் உன் பின்னால் தினமும் வந்து கொண்டு உன்னை பார்த்து கொண்டிருப்பது, நீ செய்கின்ற செயலை கவனித்து கொண்டிருப்பது உனக்கு வெற்றியை தருவதற்காக வந்ததா அல்லது தோல்வியை கொடுப்பதற்காக வந்ததா என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது. என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த புண்ணியங்கள் உன்னை கைவிடவில்லை. என் தங்கமே, நீ எப்படிப்பட்ட குழந்தை தெரியுமா? மற்றவர்கள் வாழ்க்கையில் நீ எப்பொழுதுமே குறுக்கிடுவது கிடையாது என்பதில் அதிக கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றாய். என்ன சொன்னாலும் அதை நம்பி விடுவாய். ஆனால் என் குழந்தையே, இதனால் வாழ்க்கையில் நீ பட்ட அடிகள் ஏராளம். இப்பொழுதெல்லாம் சிறிதளவு அதிலிருந்து வெளியே வருவதற்கு நீ தொடங்கி விட்டாய். இன்னமும் அதே இடத்தில் அப்படியே நின்று கொண்டிருந்தால் வாழ்க்கையை எல்லோரும் சேர்த்து அழித்து விடுவார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாய். என் தங்கமே, உன் தாயானவள் உன் பின்னால் வந்ததை யார் என்று கண்ட அந்த உருவம் யார் என்று சொல்கிறேன், அதுதான் உன்னுடைய குலதெய்வம். என் தங்கமே, நீ இனிமேல் பயப்பட மாட்டாய் என்பதை உன் அம்மா நான் நன்றாக புரிந்து கொண்டேன். உன்னுடைய குலதெய்வமே உனக்கு துணையாக உன் பின்னால் வந்து கொண்டிருக்கும் பொழுது எதை நினைத்தும் நீ இனிமேல் கவலைப்பட அவசியம் கிடையாது. மாறாக நீ செய்கின்ற செயல்கள் எல்லாவற்றிலும் இனி நீ கவனமாக இருக்க வேண்டும். யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யாமல் நீ சென்று கொண்டே இருப்பாயானால் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக வந்து உன்னுடைய அனைத்து செயல்களுக்கும் அவர்கள் நம்பிக்கை கொடுத்து அதனை உனக்கு நிறைவேற்றி கொடுப்பார்கள். இன்று உன்னுடைய குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்தை நீ பெற்று அவர்கள் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள் என்பதை நீ அறிந்து கொண்டாய். அவர்கள் உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலில் குடியிருக்கின்றார்கள். அதனால் என் குழந்தையே, உன்னோடு சேர்ந்த அவர்களும் நீ செல்கின்ற இடம் எல்லாம் உனக்கு துணையாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்கு எந்த விதமான
ஆபத்தும் ஏற்படாமல் அவர்கள் உன்னை பாதுகாத்து நிற்கின்றார்கள். இந்த தாயானவள் அவர்களை கண்டுவிட்ட பிறகு இன்னமும் அதிகமான மனமகிழ்ச்சியை அடைந்து விட்டேன். ஏனென்றால் என் பிள்ளைக்கு நான் தான் காவலாக நிற்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் உன்னுடைய குலதெய்வமும் உன்னோடு வருவதை கண்ட பிறகு அம்மாவிற்கு மிகுந்த சந்தோஷம். என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் கேட்டது எல்லாம் கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நினைத்தது எல்லாம் நிச்சயமாக அதிகமாக உனக்கு நடக்கப் போகிறது. மிக விரைவாகவும் எல்லாம் உன் கைகளில் கிடைக்கப் போகின்றது. என் குழந்தையே, உன் குலதெய்வத்தினை நான் கண்ணார கண்டுவிட்ட பிறகு என் குழந்தைக்கு மனதில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் தானாக சென்றுவிடும் அல்லவா? என் தங்கமே, மனதளவில் நீ மேற்கொண்ட ஏக்கம், நம் குலதெய்வம் நமக்கு துணை நிற்கின்றதா இல்லையா என்று உனக்குள் ஒரு சந்தேகம் இருந்து கொண்டே இருக்கின்றது. அது இப்பொழுது உனக்கு தீர்ந்து விட்டது என்று நான் நினைக்கின்றேன். ஏனென்றால் இங்கே சில பேர் குலதெய்வத்தின் கோவிலுக்கு செல்கின்றார்கள், தெய்வத்தை வழிபடுகின்றார்கள். ஆனால் மனதிற்குள் எந்த விதமான சுத்தமான எண்ணங்களும் இல்லாமல் மற்றவர்களை கெடுக்க வேண்டும் என்று, அவர்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு குலதெய்வத்தை கையெடுத்து வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்றவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நாளும் குலதெய்வம் துணை நிற்க மாட்டார்கள். அவர்கள் நினைத்து கொண்டிருப்பார்கள், நாம் தெய்வத்தை நல்லபடியாக வணங்குகின்றோம், தெய்வத்திற்கு வாரி வாரி வழங்குகின்றோம், அன்னதானம் செய்கின்றோம், தெய்வம் நிச்சயமாக நல்லதை தான் நமக்கு செய்து கொடுப்பார்கள் என்று. ஆனால் இவர்கள் பின்னால் எல்லாம் உன் குலதெய்வம் ஒரு நாளும் செல்வது கிடையாது. அதை உன் தாயானவள் நான் கண்டதும் கிடையாது. ஆனால் என் பிள்ளை, நீ தெய்வத்தை மிகவும் குறைவாகவே வழிபட்டாலும் தெய்வத்தின் மீது வைத்திருக்கின்ற பயம் உனக்கு நிறைய இருக்கின்றது. எந்த தவறுகளையும் செய்துவிடக் கூடாது, நம்முடைய குலதெய்வத்தின் மனம் நோகும்படி நாம் நடந்துவிடக் கூடாது என்று என் பிள்ளை மனதளவில் அதிகமாக நினைக்கின்றாய். அப்படி நினைக்கின்ற உனக்கு நிச்சயமாக உன் குலதெய்வம் உன் பின்னால் வரும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் தேவை கிடையாது. நீ ஆசைப்பட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அவர்களே அதை நடத்தி கொடுப்பார்கள். அவர்களோடு சேர்ந்து உன் வராகி அம்மா நானும் உனக்கு அதற்கான உதவிகளை செய்து கொண்டே இருப்பேன். உனக்கு எந்த விதமான கவலையும் இனி தேவை கிடையாது. இன்று இரவு என் பிள்ளைக்கு நிச்சயமாக நல்லபடியான உறக்கம் வரும் என்பதை இங்கு நான் அறிந்து கொண்டேன். ஏனென்றால் உனக்கு காவலாகவும் உனக்கு துணையாகவும் உன்னுடைய குலதெய்வம் இருக்கும் பொழுது உனக்கு என்ன கஷ்டம் வந்துவிட போகிறது? உனக்கு வருகின்ற கஷ்டங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்கவும், உன்னுடைய துன்பங்களில் இருந்து உன்னை துடைத்து வெளியே எடுக்கவும் உன்னுடைய குலதெய்வம் உனக்கு துணையாக நிற்கிறது என்றால் வேறு என்ன உனக்கு வேண்டும்? என் தங்கமே, இங்கு எல்லோரும் தெய்வத்தை நாடி வருகின்றார்கள். ஆனால் யாருக்கும் தெய்வத்தின் மீது பயம் கிடையாது. பயம் என்ற ஒன்று நிச்சயமாக இருக்க வேண்டும். நாம் செய்கின்ற தவறை யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து ஒருபோதும் செய்யக்கூடாது. நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலையும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு பாவத்தையும் நம் தெய்வம் பார்த்து கொண்டே இருக்கும். அதற்கான தண்டனையை நம் தெய்வம் நமக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கொடுத்துவிடும் என்று எப்பொழுதும் உனக்குள் பயம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். என் குழந்தையே, அப்பொழுதுதான் உன்னுடைய செயல்களில் எப்பொழுதும் நேர்மையும் உண்மையும் இருந்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு துணையாக இருக்கும். உன் குலதெய்வம் உனக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும், அது எதுவாக இருந்தாலும் அவர்கள் உன்னோடு இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. நீ செய்த புண்ணியத்தால் தான் தெய்வம் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கிறது. நீ மேலும் இதுபோல தவறுகளை ஏதேனும் செய்ய நினைத்தால் அவர்கள் உன்னை விட்டு சென்று விடுவார்கள். என் தங்கமே, அதனால் எப்பொழுதும் அவர்களின் மனது சங்கடப்படாத அளவிற்கு நீ நடந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உன்னுடைய குலதெய்வம் எப்பொழுதும் உன்னை கைவிடாமல் உன்னை புரிந்து கொண்டு அவர்கள் உன்னோடு இருக்கின்றார்கள். அவர்கள் உன்னை பயமுறுத்துவதற்காக வரவில்லை. மாறாக என் குழந்தைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற நல்ல விஷயத்தை அவர்கள் செய்து கொடுப்பதற்காகவே வந்து கொண்டிருக்கின்றார்கள். நீ அதனை புரிந்து கொண்டு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இப்பொழுது உன்
உன் தாயானவள் உனக்கு இதை எல்லாவற்றையும் சொல்லிக் கொண்டு இருக்கின்றேன். வாழ்க்கையில் நீ எந்த அளவிற்கு தெளிவாக செல்கின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் உன்னுடைய தெய்வம் மூலமாக உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்கு இனி நீ தொடங்க போகும் எல்லாமே உனக்கு வெற்றியாகவே முடியும். எந்த தோல்வியும் உன்னை நெருங்காது, எந்த கஷ்டங்களும் உன் அருகில் வர பயப்படும் என்பதை நீ தானாகவே புரிந்து கொள்வாய். என் தங்க பிள்ளையே, உனக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு குழந்தையே, அம்மாவின் வாக்கினை தவறவிட்டு தவறு செய்து விடாதே. ஏனென்றால் உன்னை சுற்றி பின்னப்பட்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி வலையில் இருந்து அல்லவா உன்னை காப்பாற்றுவதற்காக உன் அம்மா இன்று வந்திருக்கிறேன். என் தங்கமே, அம்மா உன்னை காரணம் இல்லாமல் தேடி வர மாட்டாள் என்பதை முதலில் நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். நிச்சயமாக என்னை ஒரு நாளும் நீ அலட்சியம் செய்துவிட மாட்டாய். துரோகங்களை செய்கின்றவர்கள் எதையுமே எதிர்பார்த்து செய்வது கிடையாது. நீ கஷ்டப்பட வேண்டும், நீ காயப்பட வேண்டும் என்பது மட்டுமே அவர்களின் ஒரே நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, நிச்சயமாக அவர்களின் எண்ணங்கள் ஈடேற வேண்டுமானால் அதற்கு நீ மட்டுமே காரணமாக இருக்க போகிறாய். அது எப்படி ஒருவர் நம்மை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் அதற்கு நாமே காரணமாக இருக்க முடியும் என்று என் பிள்ளை நீ நினைக்கிறாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக அதற்கு ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்று நான் சொல்கிறேன், அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையை காயப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் நினைத்தால் நீ காயப்பட்டு விடுவாயா? அவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ எப்பொழுதும் உன்னுடைய மனதிற்கு எடுத்து செல்கிறாயோ அப்பொழுதுதான் கஷ்டம் உன்னை துரத்தி கொண்டு வரும் என்பதை நீ புரிந்து கொள். என் தங்கமே, வாழ்க்கை நீ என்னதான் நினைத்தாலும் அது வேறு திசையில்தான் உன்னை இழுத்து கொண்டு செல்கின்றது அல்லவா? துரோகங்களை செய்கிறவர்கள் உன்னை சுற்றி எப்பொழுதுமே அவர்கள் உன்னை எப்பொழுதுமே கண்காணித்து கொண்டே இருப்பது போன்ற ஒரு உணர்வை உனக்குள் ஏற்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர்கள் நினைக்கலாம், நான் இவர்களை பார்த்தாலே இவர்கள் நம்மை பார்த்து பயந்து ஓடிவிடுவார்கள் என்று. ஆனால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா, இந்த வராகியினுடைய குழந்தை அல்லவா? நிச்சயமாக யாரை பார்த்தும் நீ ஒரு நாளும் பயம் கொள்ள மாட்டாய் என்பது நான் நன்கு அறிந்த விஷயம்தான். ஆனால் என் பிள்ளைக்கு மனதில் இருக்கின்ற பயத்தையும் நான் போக்கி தர வேண்டும் அல்லவா? அதனால்தான் இன்று உன் வராகி அம்மா உன்னை தேடி வந்திருக்கிறேன். என் குழந்தையே, வாழ்க்கை உனக்கு இப்பொழுது காட்டி இருக்கின்ற பயம் எப்படிப்பட்ட பயம் தெரியுமா? சூழ்ச்சி என்கின்ற வலைக்கு சிக்கி விடுவோமா என்கின்ற பயம்தான். நாம் எப்பொழுதுமே நல்லதை தானே செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இது போன்ற பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கிறது என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம். நிச்சயமாக உன்னுடைய அந்த நினைப்பினை அம்மா பொய்யாக்க விரும்பவில்லை. ஏனென்றால் பிரச்சனைகள் உனக்கு வருவது நிஜம்தானே. சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் மனதில் எப்பொழுதுமே கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டுதானே உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எண்ணங்களில் எப்பொழுதுமே சுத்தம் இல்லை. ஏனென்றால் அவர்கள் தன்னைத்தானே பெரிதாக நினைத்து கொண்டு உன்னை எதுவோ வாழ்க்கையில் எதுவும் தெரியாதது போல நினைத்து கொண்டு உனக்கு தீமைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். என் குழந்தையே, என்னதான் அவர்கள் உனக்கு செய்ய நினைத்தாலுமே இந்த வராகி அம்மா ஒரு நாளும் அதற்கு அனுமதி கொடுக்க மாட்டாள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் நான் உன்னுடைய வாழ்க்கைக்குள் இருக்கிறேன் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதே. வராகி அத்தனை சாதாரணமானவள் எல்லாம் கிடையாது. உன்னை காப்பாற்றுவதற்கு எந்த நேரத்தில் நீ என்னை அழைத்தாலும் நான் ஓடோடி வரதான் செய்வேன். ஒரு நாளும் என் பிள்ளையை நான் தவிக்க விட்டு விட மாட்டேன். இன்று உனக்கு சோதனையை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நிச்சயமாக இந்த வராகியிடம் இருந்து ஒரு நாள் நல்லதொரு தண்டனையை பெறுவார்கள்.
அதை பெறுவதற்கான தகுதியை அவர்கள் வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். யார் வேண்டுமானாலும் உன்னிடத்தில் இருந்து தப்பித்து விடலாம், ஆனால் இந்த தாயானவள் என்னிடத்தில் இருந்து ஒருபோதும் அவர்கள் தப்பிக்க முடியாது என்பதை முதலில் நீ உணர்ந்து கொள். சூழ்ச்சிகள் 1000 உன்னை சுற்றி நடக்கலாம். என் தங்கமே, எப்பொழுதெல்லாம் உன் மனதிற்குள் கலக்கம் ஏற்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் நீ ஒன்றை மட்டும் செய்துவிடு, குலதெய்வத்தை வணங்கு. என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தில் இருக்கின்ற குலதெய்வத்திற்கு ஒரு மஞ்சள் துணியில் 1 ரூபாயோ அல்லது 11 ரூபாயோ உன்னால் முடிந்த காணிக்கையை, உன்னால் எத்தனை ரூபாயை முடிந்து வைக்க முடியுமோ அதை முடிந்து உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வழிபட்டு அவர்களை நினைத்து கொண்டு உன்னுடைய பூஜை அறையில் வைத்து விடு. என் தங்கமே, நீ அப்படி வைக்கும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் மிக பெரிய தெளிவு கிடைக்கும். உன்னுடைய குலதெய்வம் உன்னை சுற்றி எப்பொழுதும் இருப்பது போன்ற ஒரு உணர்வு உனக்கு தோன்றிக் கொண்டே இருக்கும். யாரோ உனக்கு எப்பொழுதும் ஏதோ ஒரு உதவியை செய்து கொண்டிருப்பது போல தோன்றும். சிறு சிறு ஆபத்துகள் ஏற்படும் பொழுது எல்லாம் நூலிலையில் என் குழந்தை நீ தப்பிப்பாய். அதையெல்லாம் உன்னுடைய குலதெய்வம் தான் உன்னோடு இருந்து உனக்கு செயல்படுத்தி கொடுப்பார்கள் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இன்று உன்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைக்கிறதோ அன்று இந்த மஞ்சள் துணியில் முடிந்து வைத்திருக்கின்ற பணத்தினை ஒன்று நீ உண்டியலில் போட வேண்டும். அப்படி இல்லை என்றால் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது மங்களகரமான பொருட்களை அதில் நீ வாங்கி செல்ல வேண்டும். என் தங்கமே, பொதுவாக குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது நீ எடுத்து செல்கின்ற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நீ ஏற்கனவே வாங்கி உன்னுடைய இல்லத்தில் வைத்துதான் எடுத்து செல்ல வேண்டும். அங்கு சென்று கொண்டு அங்கிருக்கின்ற கடைகளில் அந்த நேரத்தில் வாங்கி கொண்டு உன்னுடைய குலதெய்வத்தின் கோவிலில் வைக்க கூடாது. என் தங்கமே, வெள்ளம் எப்பொழுதும் உன் குலதெய்வத்திற்கு வாங்கி கொடு. என் செல்ல குழந்தையே, உன் குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது அதை நீ தானமாக கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் இனிமையாக இருக்கும். உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய குலதெய்வங்கள் உடனடியாக போக்கி கொடுப்பார்கள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இப்பொழுது அம்மா சொன்னதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த வராகி சொன்னதற்கான காரணம், என் தங்கமே, உன்னோடு உன்னுடைய குலதெய்வம் துணையாக நின்றுவிட்டால் உன்னுடைய குலத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்கிறவர்கள் உன்னை விட்டு ஓடி செல்வார்கள். ஒருபோதும் உன் அருகில் நெருங்க மாட்டார்கள். உன்னை பார்த்தாலே அவர்களுக்கு பயம் வந்துவிடும். நம்முடைய குலதெய்வம் நம்முடைய தீய எண்ணங்களை புரிந்து கொண்டு நமக்கு தண்டனைகளை கொடுத்து விடுவார்களோ என்று அவர்கள் மனம் வேதனை அடையத்தான் போகிறார்கள். குலதெய்வங்கள் எப்பொழுதுமே உனக்கு துணை இருந்தால் யாருடைய சூழ்ச்சியிலும் நீ ஒரு நாளும் வீழ்ந்து விட மாட்டாய். கஷ்டங்கள் உனக்கு வரலாம். அவர்கள் செய்கின்ற விஷயங்களால் உனக்கு மன போராட்டங்கள் பல நடக்கலாம். ஆனால் ஒருபோதும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் தோற்று போக மாட்டாய் என்பதை மட்டும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். வாழ்க்கையில் நீ கற்ற பாடங்கள் எல்லாமே உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களின் குணங்களை பற்றியதுதான். பாதி இப்படி நீ கற்றுக்கொண்டிருக்கிறாய், மீதி இன்னமும் கற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையின் மனதிற்குள் இருக்கின்ற சில வேதனைகளுக்கு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கத்தான் செய்யும். அம்மா உன்னுடைய கஷ்டத்திற்கு நல்ல பதிலை இப்பொழுது கொண்டு வந்திருக்கிறேன். உன்னை நான் நிச்சயமாக இந்த சூழ்நிலையில் இருந்து காப்பாற்றி விடுவேன். என்னோடு உன்னுடைய குலதெய்வமும் உனக்கு துணையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் என்னும் பொழுது நிச்சயமாக உன்னுடைய மனதிற்குள் மிகப்பெரிய தெளிவு பிறந்திருக்கும் அல்லவா? யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது என்ற எண்ணம் உனக்குள் வந்திருக்கும் அல்லவா? என் தங்கமே, இந்த எண்ணங்களை தான் அம்மா எப்பொழுதும் உன்னிடத்தில் இருந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என் குழந்தையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் மனம் துவண்டு விடக்கூடாது. சூழ்ச்சிகளை செய்வதற்காக தானே உறவினர்கள் என்றும் இருக்கிறார்கள். சூழ்ச்சிகளை உனக்கு எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று தானே அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது நீ அவர்களை நினைத்து வேதனைப்படாமல் தெய்வங்களை உன்னுடைய கைக்குள் நீ போட்டு வைத்து
கொள். ஏனென்றால் நீ தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து உண்மையான அன்பு வைத்து அவர்களின் பாதமே கதி என்று சரணடைந்து கிடப்பாயானால் அவர்கள் உன்னை விட்டு வேறு எங்கும் செல்ல மாட்டார்கள் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். எப்பொழுதுமே குலதெய்வத்தினுடைய புகைப்படம் இருந்தால் உன் இல்லத்தில் வைத்து நீ தினமும் பூஜித்து வரலாம். அடிக்கடி செல்ல முடியாதவர்கள் குலதெய்வ கோயிலில் தூரமாக இருப்பவர்கள் இது போன்று செய்து கொள்ளலாம். அருகில் இருப்பவர்கள் நினைத்த நேரத்தில் உன்னுடைய மனதிற்கு எப்பொழுதெல்லாம் ஏதோ ஒரு வேதனை வந்தது போல தோன்றுகிறதோ அந்த நேரத்தில் எல்லாம் நீ அதனை செய்து உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடையலாம். அவர்களை வணங்க வேண்டும் என்று நினைத்தால் அவர்கள் உன்னை ஆசீர்வதிக்க வந்து விடுவார்கள். உன்னுடைய இல்லத்தில் நிலைவாசலுக்கு நீ பூஜைகளை செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை நிச்சயமாக காட்டு. ஏனென்றால் அவர்கள் தங்கி இருக்கின்ற இடம் அல்லவா அது. நிச்சயமாக அவை உனக்கு வாழ்க்கையில் நல்லதை செய்து கொடுக்க அங்கே காத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. என் அன்பு குழந்தையே, இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்களும் உன்னுடைய குலதெய்வ ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் உனக்கு முழுமையாக கிடைக்கும். அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே நினை. உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, அங்கே உன்னை பழி சொல்ல 1000 பேர் இருந்தாலும் வழி சொல்வதற்கு யாரும் இல்லை. அம்மா, யார் நல்லவர்கள் யார் பொய்யானவர்கள் என்பதை அறியாமல் நான் குழம்பிக் கொண்டிருக்கின்றேன் தாயே என்று என் பிள்ளை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாய். என் தங்கமே, இதை கண்டறிவது கொஞ்சம் கடினம்தான். ஏதாவது ஒரு அனுபவம் யார் மூலம் வரும் வரை நம்மால் அதனை கண்டுபிடிக்க முடிவதில்லை. என் பிள்ளையே, உன்னுடைய முகத்திற்கு நேராக பேசுபவரை நீ உன் அருகில் எப்பொழுதும் வைத்துக்கொள். அவருடைய நட்பை நீ நிச்சயமாக ஒருபோதும் கைவிட்டு விடக்கூடாது. ஏனென்றால் முகத்துக்கு நேராக பேசுபவர்கள் மனதில் எந்த ஒரு ஒளிவு மறைவும் இருக்காது. அவர்கள் உன்னிடம் எந்த ஒரு பொய்யும் பேச மாட்டார்கள். வெளிப்படையாகவும் உண்மையாகவும் உன்னோடு இருப்பார்கள். இது போன்ற குணமுடையவர்களின் நட்பை என் குழந்தை நீ ஒருபோதும் கைவிட்டு விடாதே. நன்றாக அவர்களை பற்றிக்கொள். உன்னுடைய முதுகுக்கு பின்னால் நின்று உன்னை பற்றி பேசுபவர்களை நீ நிமிர்ந்து கூட பார்க்க கூடாது. அவர்கள் கோழைகள், உன் முன்னால் நின்று பேசுவதற்கு தகுதியற்றவர்கள். இது போன்ற குணமுடையவர்கள் என் பிள்ளையே, உன் பக்கத்தில் கூட நீ அவர்களை சேர்த்து கொள்ள கூடாது. என் தங்கமே, உன் வராகி அம்மா உனக்கு பொய்யானவர்களையும் உண்மையானவர்களையும் காட்ட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. உன் வாழ்க்கையில் நடக்கும் அனுபவங்களை வைத்தே நீ கண்டுகொள்வாய். அவர்கள்தான் நல்லவர்கள், அவர்கள்தான் கெட்டவர்கள் என்பதை நீ உணர்ந்து கொள்வாய். என் தங்கமே, நீ 1000 நல்ல செயல்களை செய்தாலும் உன்னை பாராட்டுவதற்காக அங்கே ஒருத்தரும் ஓடிவர மாட்டார்கள். ஆனால் நீ செய்கின்ற செயலில் பொறாமை தன்மை அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். என் தங்கமே, உன்னை பாராட்டி விட்டால் நீ நல்ல சந்தோஷமாக மாறிவிடுவாய் என்று அவர்கள் உன்னை பாராட்ட மாட்டார்கள். ஆனால் ஏதாவது ஒரு சிறிய தவறினை அங்கே செய்து பார், கூட்டமே உன் முன்னால் வந்து ஓடோடி வந்து நிற்கும். உன்னை குறை சொல்வதற்கு, நீ ஏன் இதை செய்தாய், எதற்கு இதை செய்தாய், எப்படி இதை செய்தாய், நீ இதை இப்படியெல்லாம் செய்திருக்கலாமா என்றெல்லாம் உன்னை பல கேள்விகள் கேட்பதற்கு அங்கே உன்னை குறை சொல்ல ஒரு கூட்டமே ஓடி வரும். என் தங்கமே, அத்தனை பேரும் அங்கே ஒன்று கூடி விடுவார்கள். என் தங்கமே, உன்னுடைய முயற்சியில் நீ 1000 முறை விழுந்தாலும் வேடிக்கை பார்த்து கொண்டு அங்கே நிற்பவர்கள் நிற்கட்டும். நீ உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. என் தங்கமே, இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் உன்னை நிச்சயமாக ஒரு நாள் தேடி வருவார்கள். நான் உன்னை தேடி வர வைப்பேன். நீ கீழே விழும்போது உன்னை தூக்கிவிட முயற்சி செய்யாத அந்த உறவுகள் நீ உன்னுடைய சொந்த முயற்சியால் உச்சத்தை தொட்ட பிறகு நீ நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள். அப்பொழுது உனக்கு நன்றாக புரியும் அவர்களினுடைய குணம் என்று, யார் உண்மை என்றும் யார் பொய் என்றும், உனக்கு உதவி செய்பவர்கள் யார் என்பதையும் நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, ஒருபோதும் உதவியவர்களை மட்டும் நீ மறந்து விடாதே. நீயும் அவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடு.
கொடு. அவர்களை நல்ல நிலைக்கு கொண்டு வர நீ பாடுபட வேண்டும். தங்கமே, நீ என்ன நன்மை செய்தாய் என்பதை விட அங்கே நீ என்ன தவறு செய்கிறாய் என்பதை கண்காணித்து கொண்டுதான் அனைவரும் இருப்பார்கள். என் தங்கமே, இப்படிப்பட்டவர்கள்தான் இந்த உலகத்தில் அதிகமாக இருக்கின்றார்கள். அவர்களுக்கு வேறு எதுவும் வேலை இல்லை, வேறு எங்கும் கவனம் இல்லை, வீணாக சுற்றி திரிந்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்களிடம் சிக்கிக் கொள்ளாதே, அவர்களின் வாய்க்கு நீ விருந்து கொடுக்காதே. நீ உன்னுடைய காரியங்களை மட்டுமே செய்து கொண்டு அதில் மட்டுமே கவனமாக இரு. தவறு என்பது எல்லா மனிதனுக்கும் இயல்புதான். தவறே செய்யாத மனிதன் யாரும் கிடையாது. நீ தவறு செய்தாலும் அதை திருத்திக் கொள்ளக்கூடிய நல்ல குழந்தை. என் தங்கமே, தவறு மீண்டும் நடக்காமல் தான் நீ பார்த்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு தவறை செய்துவிட்டோம் என்பதற்காக அதை நினைத்து நீ அங்கேயே வருந்தி கொண்டு இருக்கக்கூடாது. மீண்டும் இந்த தவறை நாம் செய்யக்கூடாது என்பதில் மட்டும் நீ கவனமாக அங்கே இருக்க வேண்டும். யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் சொல்லிவிட்டு போகட்டும். என் தங்கமே, நீ அதை நின்று கூட கவனிக்க நேரம் இல்லாமல் இங்கே ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கின்றாய். ஓய்வில்லாமல் நீ ஓடி உன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கின்றாய். நீ இப்போது இருப்பது போல அதை மட்டும்தான் தொடர்ந்து செய்ய வேண்டும். உன்னுடைய வாழ்வில் முன்னேற்றம் என்பது நிச்சயமாக கிடைத்தே தீரும். என் தங்கமே, உனக்கு அழுகின்ற நிலை என்று ஒன்று வந்தால் உன் வராகி ஆகிய உன் அம்மாவிடம் மட்டும்தான் நீ சொல்லி அழ வேண்டும் தவிர வேறு யாரிடமும் நீ எதை பற்றியும் சொல்லி பகிர்ந்து கொள்ள கூடாது. ஏனென்றால் உன்னிடம் நன்றாக பேசிவிட்டு உனக்கு ஆறுதல் கூறுவது போல கூறிவிட்டு உனக்கு பின்னால் சென்று வேறொருவரிடம் இவனுக்கு இப்படி நடந்து விட்டது பார்த்தாயா என்று சொல்லி சிரிக்கின்ற உலகம் அல்லவா இது? இப்போது இருக்கின்ற மனிதர்கள் மாறிவிட்டார்கள் என் தங்கமே. அந்த நிலைக்கு நீ இடம் கொடுக்காதே. உன்னுடைய கஷ்டங்கள் எதுவாயினும் நீ இந்த தாயிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்ள வேண்டும். உனக்கான தீர்வினை உன் தாய் நான் நிச்சயமாக தருவேன். அவமானத்தை தேடி தருகின்ற மனிதனை எப்போதும் நீ தேடி செல்லாதே. எத்தனை முறைதான் என் குழந்தை நீ மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டாலும் ஒருபோதும் அவர்கள் செய்வது போல மற்றவர்களை ஏமாற்றுகின்ற எண்ணத்தை நீ கற்றுக்கொள்ள கூடாது. அடுத்தவரை ஏமாற்றி அதன் மூலமாக கிடைக்கின்ற எதுவும் உனக்கு நிலைக்காது என்பதை நீ மறந்து விடாதே. அவரவர் செய்கின்ற பலனை அவரவர்களே நிச்சயமாக அனுபவிப்பார்கள். நேர்மைக்கு என்றுமே மரணம் இல்லை என்பது உனக்கு நன்றாக தெரிந்த விஷயம். கவலையை விட்டுவிடு என் தங்கமே. நீ எந்த அளவிற்கு வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று நினைக்கின்றாய் அந்த அளவிற்கு மற்றவர்கள் உன்னை தேவையற்ற பேச்சுக்களை உன்மேல் தூவி விடுவார்கள். பல கஷ்டங்களை கடக்க வேண்டி இருக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. நீ தொட நினைக்கும் உயரம் அவ்வளவு பெரியது என்பதை மறந்து விடாதே. எல்லாவற்றையும் கடந்துதான் நீ அந்த உச்சத்தை தொட முடியும். நீ அதனால் எதையும் கண்டுகொள்ளாமல் தொடர்ந்து நீ முன்னேறி சென்று கொண்டே இரு. இங்கே எத்தனை தடைகள் வந்தாலும் அங்கே நீ நின்று விடாதே. தொடர்ந்து முன்னேறு. உன் தாயானவள் உனக்கு நல்ல வழியினை நிச்சயமாக காட்டுகிறேன். யார் உனக்கு எத்தனை துரோகம் செய்தாலும் அத்தனையையும் முறியடித்து உனக்கு நல்ல பாதையை உன் தாயானவள் நான் நிச்சயமாக காட்டி தருவேன். உனக்கு அவசர செய்தி என்று உன் வராகி அம்மா நான் சொல்லியது இதை பற்றிதான். யாரிடமும் உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்ளாதே என்பதுதான். அடுத்தவர்கள் சிரிக்கும் நிலை நம்மை பார்த்து அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். என் தங்கமே, அத்தகைய சந்தோஷத்தை நீ அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம். அவர்கள் வீட்டில் இதைவிட பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் உன்னிடம் வந்து அதனை பகிர்ந்து கொள்கிறார்களா என்று முதலில் நீ யோசித்து பார். அதனை அவர்கள் கவனமாக பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். யாரிடமும் சொல்லிவிடக் கூடாது என்று. ஏனென்றால் அவர்களுக்கு தானே அது நன்றாக தெரியும். ஒரு கஷ்டத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொண்டால் நாம் எப்படி மற்றவர்களை கேலி கிண்டல் செய்கின்றோமோ அப்படிதான் அவர்கள் நம்மையும் செய்வார்கள் என்று உணர்ந்த பிறகுதான் அவர்கள் அவர்களினுடைய இல்லத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் பாதுகாப்பாக வைத்திருக்கின்றார்கள். என் தங்கமே, நீ அறியா பிள்ளையாக அதனை அவர்களிடம் பகிர்ந்து கொள்கின்றாய். இனி நீ இது போன்ற தவறை நிச்சயமாக செய்யாதே. உன் இல்லத்தில் இருக்கும் பிரச்சனைகள் இன்று பிரச்சனைகளாக இருக்கும். நாளை நிச்சயமாக அது சரியாகிவிடும். அதற்கு முன்னால் அதை உலகம் அறியும்படி நீ செய்து விடாதே. என் தங்கமே, உன்னோடு இந்த வராகி அம்மா பேசுகின்ற வார்த்தைகளுக்கான அர்த்தம் எல்லாம் உனக்கு
உனக்கு புரியும் என்று நான் நம்புகின்றேன். என் தங்கமே, இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால் நீ எதை பற்றியும் யோசிக்காதே, யாரை பற்றியும் கவலைப்படாதே. நீ எப்பொழுதும் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உன்னை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருக்கின்றேன். அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்லதையே என் அன்பு குழந்தை